குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா பெங்களூருவில் செஞ்சுரிஸ் லைஃப் ஸ்டைல் பிராண்ட் என்ற ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தின் இயக்குநராக இருந்தார். இந்த நிறுவன ஊழியர்களுக்கு செலுத்த வேண்டிய 23,36,000 ரூபாய் PF பணத்தை செலுத்தாமல் மோசடி செய்ததாக உத்தப்பா மீது குற்றம் சாட்டப்பட்டது. ராபின் உத்தப்பாவுக்கு எதிராக மண்டல PF நிதி மற்றும் மீட்பு அதிகாரி சடாக் ஷரி கோபால் ரெட்டி கைது வாரண்ட் பிறப்பித்தார். PF பணத்தை செலுத்த வரும் 27ஆம் தேதி வரை அவருக்கு அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உத்தப்பா விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 2018-19 ஸ்ட்ராபெரி லென்செரியா பிரைவேட் லிமிடெட், செஞ்சுரிஸ் லைஃப் ஸ்டைல் பிராண்ட், பெரி ஃபேஷன் ஹவுஸ் நிறுவனங்களில் பணம் முதலீடு செய்தேன். அந்த நிறுவனங்கள் என்னை இயக்குநராக நியமித்தன. ஆனாலும் அந்த நிறுவனத்தின் நிர்வாக செயல் அதிகாரி பதவி எதுவும் வகிக்கவில்லை. தொழில்முறை கிரிக்கெட் வீரர், வர்ணனையாளர் என்பதால் அந்த நிறுவனங்களின் செயல்பாடுகளில் பங்கேற்க முடியாது. இதனால் நிறுவன நிர்வாக விவகாரங்களில் தலையிடவில்லை. கடன் முறையில் நான் முதலீடு செய்த பணத்தை அந்த நிறுவனங்கள் திருப்பித் தர மறுத்துவிட்டதால் இயக்குநர் பதவியை ராஜினாமா செய்தேன். அந்த நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளேன். நான் இயக்குநராக இருந்த செஞ்சுரிஸ் லைஃப் ஸ்டைல் பிராண்ட் நிறுவனம் அதன் ஊழியர்களுக்கு PF பணம் வழங்காமல் மோசடி செய்ததாக என் மீதும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த நிறுவனத்தில் எனக்கு எந்த பங்கும் இல்லை என்று உத்தப்பா கூறியுள்ளார்.